சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக எழும் தகவல்களுக்கு மத்திய நிதியமைச்சகம் மறுப்பு தெரிவித்து விளக்கம் அளித்துள்ளது. பணம் செலுத்துதல் மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டத்தில் சமீபத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அதன்படி யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள மத்திய அரசு, யுபிஐயை பயன்படுத்தும் சாதாரண நுகர்வோர் மற்றும் தனிநபர்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகள் எப்போதும் போல தொடர்ந்து முற்றிலும் இலவசமாகவே இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான வணிக பரிவர்த்தனைகளும் கட்டணமில்லா சேவையாகவே தொடரும் எனவும், எதிர்காலத்தில் வணிகர்களுக்கான பரிவர்த்தனை கட்டணம் கொண்டுவரப்பட்டாலும் கூட அனைவருக்கும் விதிக்கப்படாது. மாறாக குறிப்பிட்ட வரம்புகளின் அடிப்படையில் சில வணிகர்களுக்கு மட்டுமே கட்டணம் பொருந்தும். மேலும் அத்தகைய கட்டணங்களும் கார்டு பரிவர்த்தனைகளை காட்டிலும் மிக குறைவாகவே இருக்கும் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கட்டமைப்பின் நீண்டகால தொழில்நுட்ப வளர்ச்சி, இணைய பாதுகாப்பு மற்றும் மோசடி தடுப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காகவே இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் அத்தனை பேரும் அள்ளும் ஆடி தள்ளுபடி.